Everybody, how are you all? எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா என்ன? ஓகே, எஸ். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம், ரூல்ஸும் பார்த்துருந்தோம். டோன்ட் வரி, நான் ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீட் பண்றேன். ஆல் ரைட், எஸ் பண்ணலாமா? ரீகேப் பண்ணலாமா? ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? நீங்க சேர்ந்து சொல்லுங்க என்னோட. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுவோம்? இதோட பெயர் வந்து எஸ், அதோட சவுண்ட் வந்து ஆக்ஷன் வந்து கையில ஒரு பாம்பு மாதிரி வச்சு கையிலே ஒரு வரையணும். ஆல் ரைட். அதுக்கு அடுத்ததாக நம்ம அதோட பெயர் வந்து ஏ, ஆனா அது என்ன சவுண்ட் போடும்? வாய் வந்து மேல போகுது, வரவு. And we are going to do an ant crawling on our hand. அடுத்ததாக அதோட பெயர் வந்து டி, ஆனா அது என்ன சத்தம் போடும்? சொல்லக்கூடாது, இத சொல்லக்கூடாது. ஓகே, கையில ஒரு டென்னிஸ் பேட்டை வச்சுப்போம் அண்ட் பண்ணுவோம். ஆல்ரைட். அதுக்கு அடுத்தது வந்து அதோட பேர் வந்து ஐ, அது என்ன சத்தம் போடும்? ஏ ஏ ஏ அப்படி சத்தம் போடும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக அதோட பெயர் வந்து பி, அது என்ன சத்தம் போடும்? சொல்லக்கூடாது பசங்களே. ஓகே, இப்படி ஓகே. அடுத்தது என் என்ற அதோட பெயர், ஆனா அது என்ன சத்தம் போடும்? சொல்லக்கூடாது மக்களே, சொல்லணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், கரெக்டான உச்சாரணம் பண்ணாதான் நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணும் போது கரெக்டான வேர்டு வரும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம், இந்த சியும் கேயும் ரெண்டுமே வந்து சத்தம் போடுது. கே சொல்லக்கூடாது, சி வந்து ஆக்ஷன் வந்து ஒரு கேட் மாதிரி இப்படி பண்ணும். கேக் வந்து நம்ம ஆக்ஷன் வந்து கிக் பண்ற மாதிரி, இப்படி பாக்ஸிங்ல கிக் பண்ற மாதிரி பண்ணும். ஆல்ரைட். ஸோ சி வந்து கேவும் வந்து அது ரெண்டுமே எப்போ என்ன போடணும்ன்றது நம்ம ஒரு ரூல் மாதிரி பார்த்தோம். சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ. அப்படின்னா என்னது? சி வந்து ஏ ஓ யூவோட வரும்போதெல்லாம் க என்று சத்தம் போடும். அதுக்கு அர்த்தம் இல்ல சி வந்து ஐஎன்இயோட வராது. ஐஎன்இயோட வரும்போது அது வேற சத்தம் போடும். அது நம்ம அப்புறமா கத்துப்போம். ஆல்ரைட். இப்ப வந்து சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ. டேக்ஸ் ஏ ஓ யூ, ஏ ஓ அண்ட் யூனா என்ன அர்த்தம்? இந்த 3 வவல்ஸ் கூட அது வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆட்னு எழுதும். இப்போ ஆட்னு எழுதும் போது, இப்போ நான் கேட்னு சொன்னேன்னா இது எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? இது எழுதணும். ஏன்னா கேட்ல சி டேக்ஸ் ஏ அப்படின்னு. ஓகேங்களா? அப்படிதான். இப்போ கேப், அப்ப இந்த க எழுதக்கூடாது. ஏன்னா சியோட என்ன வரும்? ஏ வருது. இப்போ கேப் அந்த மாதிரி. இப்போ அது ஸோ நெக்ஸ்ட் கே வந்து ஐஎன்இயோட வரும். கேக்கு ஒரு சவுண்டு தான் இருக்கு, அது ஐஎன்இயோட வரும்போது க வரும். இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல இப்போ கேங்க்ரூ அப்படின்னு வரும்போது அது வந்து இட்ஸ் நாட் ஃப்ரம் த இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து இல்ல, இட் இஸ் அ கிரீக் வேர்டு. அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இங்கிலீஷோட ரூல்ஸ் ஃபாலோ ஆகாது. அது ஒன்லி ரொம்ப ஃபியூ வேர்ட்ஸ் தான் இருக்கும், எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ அதை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பட் மேஜரா இதுதான் ரூல் ஃபாலோ பண்ணும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், ஈ வந்து அதோட சவுண்ட் வந்து இப்படி போகுது. என் வாய் இப்படி போல, அப்படி போல, அப்படி. அப்புறம் நம்ம வந்து அப்படின்னு நம்ம முட்டையை உடைப்போம். அடுத்தது ஹெச். ஹெச்ன்னு சொல்லக்கூடாது, ஹெச் அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி? ஹெச். அப்போ ஹெச்ன்றது அதோட சவுண்ட் வந்து ஹேண்ட் சொல்லக்கூடாது, வெறும்னே அப்படி சொல்லணும். அடுத்ததாக ஆறுன்ற அதோட பெயர், அது வந்து ரெயின், ரெயின்போ, ரோஸ். ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? அப்படி வருது. அடுத்ததாக எம் என்ற அதோட பெயர் என்று சொல்லும், அதை நம்ம இப்படி பார்த்தோம், ஆக்ஷன். ரைட். அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்? டின்றது அதோட பெயர், அதோட ஆக்ஷன் வந்து இப்படி ட்ரம்மை வாசிப்போம், அதை வந்து வெறும்னே அப்படின்னு சொல்லணும். டேன்னு சொல்லக்கூடாது, டு. ஓகேங்களா? ஸோ ஒரு குவிக் ரீகேப் பார்த்துட்டோம் நம்ம எல்லா சவுண்ட்ஸும் எல்லா ஆக்ஷன்ஸும். நான் நம்புறேன் உங்களுக்கு இதுல எதுவுமே டவுட் இருக்காது. நான் சேட் பாக்ஸை பார்க்குறேன், ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் சேட் பாக்ஸை டைப் பண்ணுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ரூல்லையோ இல்ல ஏதாவது சவுண்ட்ஸ்ல டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க, கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. ஆல்ரைட். அப்புறம் இது தவிர்த்து நம்ம சில சைட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், ட்ரிக்கி வேர்ட்ஸ் இல்லாட்டி சைட் வேர்ட்ஸ். த, தேர்,
ஹியர், இந்த மாதிரி நிறைய ஐ, யூ. வெரி குட். ஐ வாஸ் மிஸ்ஸிங் யூ சாப்பு மல்கண்டா அந்த சென்டர். ஏன்னா நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க ரொம்ப இன்ட்ராக்ட் பண்றீங்க. தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் இருந்தா அது ஒரு எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குது. தட் ஓகே, நான் சொல்லி கொடுக்கறது அங்க ரீச் ஆகுது, அவங்க வந்து ரிப்ளை பண்றாங்க. தேங்க்யூ சோ மச் சாப்பு மல்கண்டா சென்டர், தேங்க்யூ சோ மச். ஆல் ரைட். ஸோ இதுதான் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஓகே, then what happened? Now today what we are going to learn. இப்ப இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா தருவா இருந்தா நீங்க நிறைய கூட்டி படிச்சு வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு நம்ம சில புது சவுண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போது வந்து இது வந்து ஜி, ஜி. ஆனா இதோட சவுண்ட் வந்து க, க, க. அப்போ ஆக்ஷன் வந்து ஒரு வாஷ் பேஷன்ல தண்ணி ஃபுல்லா ரொப்பிட்டு கடைசியில நம்ம அந்த குப்பையை எடுத்தோம்னா எப்படி க க க க க க க க கன்னு தண்ணி போகும், அதே மாதிரிதான் இதோட ஆக்ஷன் நம்ம க க க க க க க க. வெறும் தண்ணியை வந்து கர்கிள் பண்ணி சுழர்ந்து போற மாதிரி தண்ணிய நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம். ஜி, கர்கிள், க. அப்போ காட் சொல்லும் போது என்ன சவுண்ட் வருது? க க சவுண்ட் வருதா? அப்போ ஜி உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்னா பார்க்கலாமா? க, கன். பாக்கலாமா? கன். பாருங்க, க க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? சவுண்ட் மறந்துட்டீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜி ஃபார் கன் அப்படி சொன்னீங்கன்னா கன், க க சவுண்ட் வருது. அடுத்தது பாருங்க, க கிட்டார், க க கிட்டார், க கிரேப்ஸ், க கிரேப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜி ஃபார் கிட்டார், கன் அண்ட் கிரேப்ஸ். ரைட்? ஓகே, ரைட். ஓகே, கிளியர்? ஸோ கேவோட சவுண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அதை பிளெண்ட் பண்ணும் போது தப்பா சவுண்ட் சொன்னோம்னா தப்பான ப்ரொனன்சியேஷன் வரும். ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கேர்ல இப்போ ஆல்ரெடி சவுண்ட்ஸ் கத்துக்கினதுக்கும் கேவோட சேர்ந்து நீங்களே வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் உங்களால எழுத முடியுது? என்னெல்லாம் எழுத முடியுது உங்களால? ட்ரை பண்ணலாமா நம்ம வேர்ட்ஸ்? இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல என்ன சேர்த்துக்கலாம்? நம்ம கேவையும் சேர்த்துக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம க ஆப் எழுதலாமா? க ஆப். நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் வேர்ட்ல ஏன் எழுதியிருக்கேன்? ஏன்னா அப்படி எழுதினாதான் நம்ம சவுண்ட்ஸ் பத்தி பேசுறோம்னு அர்த்தம். நம்ம சவுண்ட்ஸ் பத்தி பேசுறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இது க ஆ, கேப், கேப், கேப். கேப்னா இப்ப இந்த போர்டுக்கும் இதுக்கும் பின்னாடி ஒரு கேப் இருக்கு. சோ ஒரு இடைவெளி இருக்கு, அததான் கேப்னு சொல்லுவோம். க ஆப், கேப். அடுத்தது என்ன எழுதலாம்? க கெட் எழுதலாமா? கெட்ன்றது எழுதலாமா? ஓகே. இப்ப நான் ஒரு 4 லெட்டர் வேர்ட் ஆக்ஷன் பண்றேன், நீங்க டைப் பண்ணுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. ஓகேங்களா? டைப் பண்றீங்களா? இன்னைக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இது க. ஓகே, அடுத்தது நான் ஆக்ஷன் பண்ண அந்த வார்த்தையை எழுதுங்க புக்ல. எதை பத்தி பேசுறேன்? 4 லெட்டர் வேர்ட் பத்தி பேசுறேன். எதை பத்தி பேசுறேன்? இது வந்து க, இது வந்து ர், இது வந்து ஏ, இது வந்து ப. கிரிப். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா. கிரிப். பென்னை கிரிப்பா பிடிச்சாதான் நல்லபடி ஹேண்ட் ரைட்டிங் வரும். ஹோல்ட் த பென். த பென்ஸ் கிரிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ குட் ஹேண்ட் ரைட்டிங். ரைட்? கிரிப், கிரிப், கிரிப். இத கூட்டி படிங்க பார்க்கலாம். 5 லெட்டர் வேர்ட் கூட்டி படிங்க. நான் படிக்க மாட்டேன், நீங்க படிங்க பார்க்கலாம். படிக்க வருதான்? படிக்க வரலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி எப்படி பிளெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். சோ எல்லா சத்தத்தை போட்டு விட்டுறக்கூடாது. இப்ப அப்படி விட்டுறக்கூடாது. ஒண்ணு ஒன்னா கூட்டணும். கிரு, ஏ கிரிப், கிரிப், கிரிப். வருதா கூட்டி படிக்க? இதே மாதிரி இது பாருங்க. கிர ஆ, கிரா, கிராண்ட், கிராண்ட். படிக்க வருதா? கிராண்ட். It was a grand finale. It was a grand function. ஓகே, ஆடம்பரமான ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கிராண்ட், கிராண்ட். இப்போ ஒரு 5 லெட்டர் வேர்ட் நான் ஆக்ஷன் காமிக்கட்டுமா? சாட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்களா? ட்ரை பண்ணலாமா? ஓகே, இது பாருங்க. இது என்னது? க. இது என்னது? நீங்க தான் சொல்லணும். ஓகே, இப்படி. அப்புறமா என்னது சொல்லுங்க பார்க்கலாம்.
5 letter word திருப்பி பண்றேன். grasp, very good. சாப்பு மல்கண்டா டைப் பண்ணிட்டாங்க. grasp. அவனோட கிராஸ்பிங் பவர் ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அவன் நல்ல கிராஸ்ப் பண்றான், நல்ல சீக்கிரமா கெட்டிக்காரனா இருக்கான், படிச்சிடுறான். கிராஸ்பிங், grasp, he grasp. அந்த கிராஸ்ப்ல அந்த பர்வ எடுத்துட்டு இன்னொரு ஒரு ஸ் போட்டா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும் பாருங்க. grasp. இந்த கிராஸ்ப்ல இந்த பர்வை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த இன்னொரு ஸ் போட்டா என்ன ஆயிடும்? கிராஸ் வருதா? கிராஸ். 2 வாட்டி எஸ் வந்தாலும் ஒரு வாட்டி தான் நம்ம படிக்கணும். கிராஸ்ப், கிராஸ். The grass is greener on the other side. Grass, grasp, grand, grip, get, gap. ஸோ பாருங்க, நம்ம வேர்ட்ஸ் கத்துக்க, லெட்டர்ஸ் கத்துக்க நம்மளோட வேர்ட்ஸ் நிறைய ஒகேபுலரி நிறைய பில்ட் ஆயிட்டே போகுது. பாருங்க, நம்மளால நிறைய வேர்ட்ஸ் படிக்க முடியுது. ஓகேங்களா? இப்ப நம்ம கேர்ளோட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். தெரியுதா உங்களுக்கு எப்படின்னு? இப்ப கேர்ல முடியிற வேர்ட்ஸ் பார்க்கலாமா? முடியிற வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம்? முடியிற வேர்ட்ல டாக், டாக். ஓகே, எழுதலாமா? இப்ப நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க. என்னது ஆக்ஷனு? இது என்னது? rag. Very good, Sapu Malganda. Thank you for being very, very interactive. Thank you so much. rag, rag. வந்ததா? rag. So இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. இப்போ இன்னொரு பண்றேன். இது பாருங்க. pig, pig. வருதா? ரைட். சோ இந்த மாதிரி சாக், இங்க பாருங்க சாக். சாக்னா இப்ப எனக்கு ஏஜ் ஆகுதுனால இவங்க ஸ்கின் எல்லாம் இங்க சாக் ஆகுது, சுருங்கி போகுது ஸ்கின். வயசு ஆக ஆக ஸ்கின் எல்லாம் சுருங்கும் இல்லையா? அப்ப அத வந்து சாக்னு சொல்லுவாங்க. ஸ்கின் சாகிங், சுருங்கி போகுது இல்லையா? சாக். சோ சாகிங். சோ சாக், ராக், டாக், பிக். வேற ஏதாவது எழுத முடியுதா? நீங்களா சொல்லுங்க பாக்கலாம். நான் எழுதுறேன் போர்ட்ல. நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க எழுதலாம். ஓகேங்களா? சோ ரைட். சோ இது மாதிரி தான் கேர்ள் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ், கேர்ள் ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் சிலது நம்ம இப்ப பார்த்தோம். கரெக்ட்? இப்ப நம்ம வந்து புது சவுண்டுக்கு வேற ஏதாவது போகலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதுங்க. இல்ல நான் எழுதும் போதே சேர்ந்து எழுதிடுங்க. சோ தட் நான் செஷன்ல வெயிட் பண்ண வேண்டாம். ஆல் ரைட். நான் 2 minutes வெயிட் பண்றேன். எழுதியாச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. சோ தட் நான் போர்டை ரப் பண்ணி அடுத்த சவுண்டுக்கு நம்ம போகலாம். சோ நம்ம இன்னைக்கு நிறைய திங்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு நான் இப்ப உங்களுக்கு எதுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, எழுதியாச்சேனா சொல்லுங்க எனக்கு. சோ எவ்வளவு? 1 2 3 4 5 6 7 8 9 10 வேர்ட்ஸ் இன்னைக்கு வேர்ட்ஸ் கத்துக்கிறதுனால நம்ம கடகடன் 10 வார்த்தை இன்னும் புதுசா நம்ம பண்ணிக்க முடியுது இல்லையா? ரைட். இப்போ உங்களுக்கு நான் இங்க ஒரு வேர்டு வைக்கிறேன். இப்ப நீங்க வந்து ட்ரை பண்ணி ஓகே பாருங்க. சீக்கிரமா எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எழுதுறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னு நம்புறேன். ஓகே, எழுதிட்டீங்களா? ரப் பண்ணலாமா போர்டை? ஓகே, நான் போர்டை ரப் பண்றேன். கிளியர் டைப் பண்ணியாச்சு. ரப் பண்ணலாம். இப்ப நம்ம அடுத்த சவுண்ட் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இது வந்து ஜி வந்து ஒரு கான்சனன்ட் வவல் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். AEIOUன்றது வவல்ஸ், மற்றது எல்லாமே கான்சனன்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஜின்றது என்னது நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ அது ஒரு கான்சனன்ட். இப்போ ஒரு வவல கத்துக்க போறோம். அது வந்து ஓன்றது அதோட பெயர். அதோட சவுண்ட் வந்து ஆ. என் வாய் எப்படி போகுது? ஆ. இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது. ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான சவுண்ட் ஆன்றது. ஆனா இங்க வந்து இது பாத்தீங்கன்னா ஆ, இது வந்து ஏ. சோ வாய் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ வந்து ஆ இப்படி மேல போகுது. இந்த இ சவுண்ட் சொல்லும் போது ஏ இப்படி போகுது. தப்பா சொல்லிட்டோம்னா இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பேன், பேன். இன்னொன்னு பென்னு, ஏ ஏ இப்படி. இத வந்து பேன் படிச்சா தப்பாயிடும். சோ அந்த ஏவ வந்து ஒழுங்கா ஏ இப்படி படிக்கணும். பென்னு. இங்க பாருங்க, பின்னு. இது ஈஸி தான். பின்னு, பின்னு.
சோ இந்த ஒரு வவல் மட்டும் மாறுது, மத்த எல்லாமே கான்சனன்ட் சேமா இருக்கு. ஒரு வவல் நடுவுல மாறதுனால எப்படி அந்த வார்த்தை மாறுது பாருங்க. பேனு, பென்னு, பின்னு, என்னு, என்னு. இந்த வார்த்தை ஆனு, என்னு, இன்னு. ஓகேங்களா? சோ அத கேர்ஃபுல்லா பாருங்க, அது தப்பா உச்சாரிக்க கூடாது. சோ எஸ், லெட்ஸ் மீ கம் டு திஸ். சோ இது வந்து ஓ என்று அதோட பெயர், ஆ என்று அதோட சவுண்ட். சோ இப்போ ஆ என்றதுக்காக நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்? இங்க பாருங்க. ஆ, ஆஸ்ட்ரிச். நெருப்பு கோழிய ஆஸ்ட்ரிச் சொல்லுவோம். ஆக்டோபஸ். அப்ப ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? ஆக்டோபஸ். ஆரஞ்சு என்ன வருது? ஆரஞ்சு. ஆ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது மக்களே? ஆரஞ்சு. ஆஸ்ட்ரிச். ஆக்டோபஸ். வாய் பாருங்க. ஆ ஆ அப்படி போகுது. கரெக்டா? இதோட ஆக்ஷன் வந்து கையை எப்படி வச்சுட்டு ஆன் ஆஃப், ஆன் ஆஃப். ஒரு சுவிட்சை ஆன் பண்றேன், ஆஃப் பண்றேன், ஆன் ஆஃப். இப்படிதான் அதோட ஆக்ஷன். ஆல்ரைட். சோ இன்னைக்கு என்ன எல்லாம் கத்துக்கிட்டோம்? க என்றது ஜி, அப்புறம் ஆன் ஆஃப்ன்றது ஆ பத்தி பேசுறோம். ஆல்ரைட். இப்ப நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் ஒன்னு எழுதி காமிக்கிறேன், நீங்களே சொல்லுங்க எதை பத்தி பேசுறேன்னு. ஓகே? ஓகே, இப்ப பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். இப்ப இது எதை பத்தி பேசுறேன் பாருங்க. எதை பத்தி பேசுறேன்? உங்களுக்கு இது எல்லாமே தெரியும் இல்லையா? இது எதை பத்தி பேசுறேன்? இந்த மாதிரி பிளெண்டிங் நம்ம பார்க்க போறோம். இது என்னது? இது என்னது? இது என்னது? சன். இன்ஜெக்ஷன், டைகர். சோ எதை பத்தி பேசிட்டேன்? அப்ப இப்ப இதை பிளெண்ட் பண்ணுங்க. பிளெண்ட் பண்ண வருதான்னு பாருங்க. பிளெண்ட் பண்ண வருதுன்னா பண்ணுங்க பார்க்கலாம். வருதா பிளெண்ட் பண்ண? எல்லாரும் பிளெண்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நடுவுல வவல் மாறிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் இதுக்கு பதிலா இது ஆ, இது என்னது? ஆட். ஆட்டுக்கு பக்கத்துல ஒரு ப போட்டேன்னா என்ன ஆயிடும்? ப போட்டா என்ன ஆயிடும்? I'm just trying to get the per word. Okay. Right, per போடுறேங்க. Okay, 1 minute. இங்க பாருங்க. இப்ப இது என்ன ஆயிடும்? பண்ணுங்க பார்க்கலாம். இது என்னது? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், pan. ஓகே? p a t pot. ஓகே. சோ இது மாதிரி பிக்சர் ரீடிங்கும் ட்ரை பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண உடனே அதை பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? சோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கவும் ஆவோட வேர்ட்ஸும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வருதான்னு நம்ம பார்க்கணும். வோட வேர்ட்ஸை முதல்ல நான் போர்ட்ல எழுதுறேன். ஆவோட வேர்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம படிக்க வருதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப இது படிங்க. என்னது? பேன் படிக்க கூடாது. பாட். எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரியும். நான் டிக்டேஷன் கொடுக்கட்டுமா? எழுதுறீங்களா? காட். இப்ப நான் ஒரு டிக்டேஷன் வேர்ட் கொடுக்குறேன், எழுதுங்க. ஹாட். ஹாட்னு சொல்லும் போது என்னெல்லாம் சத்தம் கேட்டது உங்களுக்கு? 3 சத்தம் கேட்கும். கரெக்டா? என்னெல்லாம் சத்தம் கேக்குது? பண்ணு எழுதுங்க பார்க்கலாம். ஹாட்ன்ற ஸ்பெல்லிங் எழுத முடியுதா? ஹாட். வெரி குட். கேஜி தேஹி என்றவங்க டைப் பண்ணியிருக்காங்க. வெரி குட், தேங்க்யூ சோ மச் நீங்க இன்ட்ராக்டிவா இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஹாட். வெரி குட், ஹாட். இப்ப இன்னொன்னு கொடுக்குறேன். இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், கண்டுபிடிங்க. எதை பத்தி பேசுனேன்? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னது? இங்க பாருங்க. இது என்னது? ட ட ட ட ட. ஆ ஆ ஆ. அப்ப என்ன பண்ணனா? ட ஆட் டாட் ஒரு புள்ளி.
டாட்ன்றது புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, கீப் அ டாட். ஓகேங்களா, டாட் டாட். ஓகே, அடுத்தது பாருங்க, க ஆட் காட், காட் காட் காட், க ஆட் காட். எழுதிட்டீங்களா? ட ஆப் டாப், ஹ ஆப் ஹாப், க ஆப் காப். படிக்க வருதா ஃபாஸ்டா இப்ப எல்லாருக்கும்? ம் ஆப் மாப். படிக்க வருதா? ர் ஆட் ராட். இப்ப ராட், ராட்டன் எழுதுங்க பார்க்கலாம். ராட்டன். இங்க பாருங்க, ராட் டென், ராட்டன். பாருங்க, உங்களால படிக்க முடியுது அவ்வளவு 6 லெட்டர் வேர்டு உங்களால படிக்க முடியுது. ராட் ராட் என், ராட்டன். ஓகேயா, ராட்டன். இப்போ நிறைய வாட்டி என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ராட்டன் அப்படின்னு நம்ம எழுதும் போது இங்க பாருங்க, ராட்டன் ராட் நிறைய பேர் இப்படி எழுதிடுவாங்க, ஒரு டீ இன்னொன்னு விட்டுடுவாங்க. சோ நம்ம என்ன பார்க்கணும்னா, பேஸ் வேர்டு என்னது? பேஸ் வேர்டு வந்து ராட். சோ ஒரு வவல் ஒரு கான்சனன்ட், வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணா இங்க வந்து 1 2 அப்படின்னு வந்தா டபுள் ஐ டூ. அப்போ டபுள் ஐ டூனா இந்த கான்சனன்ட் வந்து ரெண்டு வாட்டி டபுள் பண்ணணும். என்ன பண்ணணும்? டபுள் பண்ணணும். கான்சனன்ட் என்ன பண்ணணும்? டபுள் பண்ணணும்னா 2 வாட்டி எழுதணும். 1 2 வந்தா டபுள் ஐ டூ. வவல்க்கு அப்புறம் சிவிசி பேட்டர்ன் வேர்ட். சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ்னா என்னது? இது கான்சனன்ட், இது வவல், இது கான்சனன்ட். இந்த மாதிரி சிவிசி பேட்டர்ன்ல வந்துட்டு கான்சனன்ட்க்கு முன்னாடி ஒரு வவல் வந்தா அங்க இருந்து 1 2 வந்தா டபுள் ஐ டூ, 1 2 3 வந்தா நோ டபுளிங், டபுளிங் பண்ணக்கூடாது. இதை நான் இன்னும் உங்களுக்கு ரூல்ஸ்ல சொல்லி தருவேன், ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ ராட்டன்ன்ற வேர்டு வந்ததுனால இதையும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டபுளிங் ரூல் வந்து உங்களுக்கு நான் ரூல்ஸ்ல திருப்பி சொல்லி கொடுப்பேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தா கன்ஃபியூஸ் ஆகும்ல, எப்போ நான் டபுள் டி போடணுமா டபுள் பி போடணுமா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டாப். இப்போ ஸ்டாப், ஸ்டாப்டு, ஸ்டாப்டு அதான் நிறுத்திடு, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன். அப்ப இடி ஆட் பண்றேன் இல்லையா, இடி ஆட் பண்றேன். இங்க பாருங்க, இங்க இருந்து கவுண்ட் பண்றேன். 1 2 1 2 டபுள் ஐ டூ. அப்போ டபுள் பி. ஸ்டாப்டுல என்ன வரும்? டபுள் பி வரும். இப்போ உங்களால இவ்வளவு பெரிய வார்த்தை உங்களால படிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஓட சத்தம் தெரியும், ஓட சத்தம் தெரியும், ஆட சத்தம் தெரியும், ப. அப்ப முதல்ல எனக்கு ஸ்டாப்னு படிக்க தெரியும், ஸ்டாப். இப்ப எனக்கு ஸ்டாப்டு பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும்னா நான் என்ன பண்ணுவேன்? 1 2 டபுள் ஐ டூ. ஓகே, 1 2 டபுள் ஐ டூ. இப்ப நீங்க இங்க என்ன கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி மிஸ் நீங்க என்ன சொன்னீங்க? சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் தானே மிஸ் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாப்ன்ற வேர்ட்ல முதல்ல எப்பவுமே வவல மார்க் பண்ணணும். வவல மார்க் பண்ணிட்டு 2 பக்கமும் கான்சனன்ட் இருந்தா அதுதான் சிவிசி பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி இன்னொரு சிவி இருக்கு, அதை நீங்க கவனிக்க வேண்டியதில்லை. நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டாப் அப்படின்னு இருக்கா, முதல்ல எடுத்த உடனே ஐடென்டிஃபை த வவல். ஐடென்டிஃபை த வவல்னா அந்த வவல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் வவல். பக்கத்துல என்ன இருக்கு? சிவி, சி கான்சனன்ட், கான்சனன்ட் இருக்கு. சிசினா என்னது? கான்சனன்ட், கான்சனன்ட். அப்ப இப்போ நான் கவுண்ட் பண்ணுவேன். என்ன கவுண்ட் பண்ணுவேன்? 1 2 வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணுவேன். 1 2 டபுள் ஐ டூ. அப்ப டபுள் ஐ டூ, டபுள் பி போடுவேன், அப்புறம் இடி போடுவேன் பாஸ்ட் டென்ஸ் ஆக்கும் போது. இதை நான் திருப்பி சொல்லி தருவேன், பட் நடுவுல சொல்லி கொடுக்கணும்னு தோணுச்சு, சொல்லி கொடுத்துட்டேன். ஆல்ரைட், ஆல்ரைட், எஸ். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இப்ப இதுல? ஏதாவது இந்த ஸ்டாப்டு இப்போ சொல்லி கொடுத்தல, ஸ்பாட் ஸ்டாப் அப்படின்றதெல்லாம் இப்ப நீங்க ஸ்பாட்டும் எழுதணும். ஐ ஸ்பாட்டட் an elephant. ஸ்பாட், ஸ்பாட், ஸ்பாட். எப்பவுமே 2 கான்சனன்ட் பக்கத்துல வந்தா நான் என்ன சொன்னேன்? சப்ப அப்படின்னு பண்ணக்கூடாது, சன்னு சொல்லக்கூடாது. என்னவா சொல்லும்? ஸ்பாட், ஸ்பாட், ஸ்ப ஸ்ப அப்படி சொல்லும். இதுவும் அப்படிதான், ஸ்ட 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 சொல்லணும். ஸ்ப ஸ்ப ஸ்ட ஸ்ட அப்படி. சட்ட சப்ப அப்படி படிக்க கூடாது. வெரி குட், கிளியர் கிளியர்னு சொல்றீங்க. எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்டராக்டிவா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். இதுல கிளியர் தானே? இப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்ததுக்கு போலாமா? நான் ஃபாஸ்டா இருக்கேனா? இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டேனா? நீங்க எல்லாம் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ ஸ்லோ பண்ணிட்டேனா? இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா?
சொல்லுங்க. ஸ்லோ பண்ணோம், நான் ஸ்லோன்னு சொல்லுங்க. சிவிசில டவுட்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட். திருப்பி சொல்றேன் பாருங்க. இப்போ இமேஜின், நான் திருப்பி சொல்றேன். வெரி குட். இப்படிதான் கேட்டா நம்மளுக்கு உங்களுக்கு இப்போ இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஸ்பாட்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்பாட். ஓகேங்களா? இப்ப முதல்ல நான் இந்த வார்த்தையில வவல் ஐடென்டிஃபை பண்ணோம். வவல்னா என்னது? AEIOU. AEIOU இதுதான் வவல்ஸ். கரெக்டா? இப்ப இந்த வவலை நான் ஐடென்டிஃபை பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து ஓ வந்து ஒரு வவல். சோ இங்க ஒரு வி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நான் வேணா பிளாக் பென்ல வித்தியாசமா போட்டு காமிக்கவா? இது வீன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஓகே, பண்ணிட்ட பிறகு பக்கத்துல என்ன இருக்கு? இங்க ஒரு கான்சனன்ட், இங்க ஒரு கான்சனன்ட் இருக்கா? ரெண்டு பக்கமும் கான்சனன்ட் இருக்கா? இப்ப நான் வந்து கவுண்ட் பண்ணுவேன். எதுல இருந்து கவுண்ட் பண்ணுவேன்? வாவல்ல இருந்து கவுண்ட் பண்ணுவேன். இங்க வாவல்ல 1, இங்க 2. 1 2 வந்தா டபுள் ஐ டூ. டபுள் ஐ டூனா எதை டபுள் பண்ணுவீங்க? இந்த கான்சனன்ட் இருக்குல்ல, அதை நான் டபுள் பண்ணி எழுதணும். எப்போ? பாஸ்ட் டென்ஸ்ல. இடி ஆட் பண்றோம் இல்லையா? ஸ்பாட்டட். ரெகுலர், அதுக்கு பேர் தான் ரெகுலர் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. ரெகுலர் நவுன்ஸ். அதாவது அதுக்கு வந்து இப்ப மேன் வந்தா மென்னு மாறுது. அந்த மாதிரி இர்ரெகுலரா மாறல. ஓகே, மீன் சிங்குலர் ப்ளூரல் இல்ல, பாஸ்ட் டென்ஸை சொல்றேன் நான். ஓகேங்களா? சோஸ், சோசன் அப்படின்னு வருது இல்லையா? அப்படின்னு இல்லாம இது வந்து இடி ஆட் பண்ற பாஸ்ட் டென்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து இடின்னு வரலாம். இந்த டீயை வந்து 2 வாட்டி எழுதணும். 1 2 வந்தா வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணா டபுள் ஐ டூன்னு வரணும். 1 2 வராம 1 2 3 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை டபுள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற என்ன வேர்ட் சொல்லலாம்? நாப், டாட்டட், எல்லாத்துக்குமே டீ தான் வரும். டாப்டு, மாப்டு எல்லாத்துக்குமே டபுள் தான் வரும் இங்க. ஏன்னா நம்ம எல்லாமே மோஸ்டா இப்போ சிவிசி பேட்டர்ன் தான் பாக்குறோம். வேற ஏதாவது வேர்ட் இப்போ எழுதி காமிச்சேன்னா இன்னும் நான் நிறைய சவுண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அதனால உங்களால பிளெண்ட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ நான் ரூல்ஸ் சொல்லி கொடுக்கும் போது திருப்பி இன்னும் இதை பத்தி சொல்லித்தரேன். பட் இப்போத்துக்கு புரிஞ்சுக்கோங்க, கிளியர்னு சொல்லிட்டீங்க. ஓகே ரைட். ஸோ 1 2 வந்தா நான் அடுத்த கான்சனன்ட்டை டபுள் பண்ணுவேன். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ரைட், ஆல் ரைட். ஸ்டாப்டு, இப்போ மாப், காப், டாப்டு. ஐ டாப் மை கிளாஸ். நான் யாதான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா டாப், டாப்டு. இடி வரும்போது இன்னொரு பி போடுவீங்க. டாட்டட், ஐ ஹாவ் அ டாட்டட் ஃப்ராக். டாட், டாட்டட். ஓகே, டாப்டு. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வேர்ட்ஸ் இப்போ உங்களால படிக்க முடியும். ஓகேயா? ரைட். ஸோ எல்லா வேர்ட்ஸும் எழுதிட்டீங்க நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து சார்ட்ல எழுதி இருக்கிற வேர்ட்ஸை நம்மளால படிக்க முடியுதா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். இங்க பாருங்க. இப்போ இதை வந்து வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நான் படிக்க படிக்க சேர்ந்தே படிங்க. ஆஸ், ஆஸ், ஆட், ஏஸ், இன். கூட்டி கூட்டி படிங்க எல்லாருமே. ஆன், ஆன், ஆண்ட், 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 ஆன்ஸ், ஆன்ஸ், சிட், சிட், ஆட். பாருங்க, நான் கூட்ட கூட இல்ல, அதாவே கூட்டிக்குது பாருங்க. ஆட், சாட், அதாவே கூட்டிக்குது பாருங்க. நான் ஒண்ணுமே சாட் அப்படி கூட்டல. நான் சொல்ல சொல்ல அதாவே தானா லாஸ்ட்ல அந்த ட் சொல்லும் போது அதாவே கூட்டிக்கும். ஆட், சாட், ஆப், நாப், சின், சின், ஆப், டாப், ஆண்ட், இட், இட், at, ip, in, pin, an, pan, ants. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். பேண்ட், pants. sat, sat, in. இது ஆல்ரெடி நம்மளுக்கு இன்னுன்னு படிக்க தெரியும். இது ஆல்ரெடி சாட்டன் படிக்க தெரியும். சாட்டும் இன்னும் ஸ்கெட்சா சாட்டின். சாட்டின் ரிப்பன் நம்ம மெடல்ல எல்லாம் போடுவோம், அந்த மாதிரி சாட்டின். ஸ்னா, கான்சனன்ட் ரெண்டுமே சேர்ந்து வருது, அதுக்கு என்ன பேரு? கான்சனன்ட் பிளெண்ட். ஸ்னாப், ஸ்னிப், ஸ்னிப். பாஸ்ட், பாஸ்ட்னு இல்லாம பாஸ்ட். இன், டின், ஆன், டான், ஆஸ். ரெண்டு வாட்டி ஸ் வந்தாலும் ஒரு வாட்டி தான் ஸ்ன்னு சத்தம் போடணும்.
spin. sand, sand. இப்ப பாருங்க அடுத்தது. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் உங்களால படிக்க முடியும். ஓகேங்களா? இன்னமும் வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, இங்கேயும் இருக்கு. பட் நம்ம எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். இது எழுதிட்டீங்களா? இல்ல நான் இன்னும் ஹோல்ட் பண்ணவா? எழுதிட்டீங்கன்னா டன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் ரைட். டவுட்னு சொல்லியிருக்கீங்க. என்ன டவுட் எழுதுறீங்களா? ஓகே, ஆர் யூ ரைட்டிங்? இல்ல என்ன டவுட்னு டைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல எழுதுறீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஓகே, எழுதுங்க எழுதுங்க, டைம் கொடுக்குறேன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால கூட்டி படிக்க முடியும். கிளியர்? எழுதிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. சாப்பு மல்கண்டா, கேஜி தேஹி எழுதுறீங்களா? முடிச்சிட்டீங்களா? சீன் கொடுங்க, கிளியர்னு கொடுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எழுதிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்களே இப்போ வச்ச சவுண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த சவுண்ட்ஸ் இப்ப நான் ஜியும் ஈயும் ஓவும் இன்னும் இந்த இதுல ஆட் பண்ணல. ஜியும் ஓவும் நான் இதுல இன்னும் ஆட் பண்ணல. அது தவிர்த்து வெறும் இந்த 13 லெட்டர்ஸ் வச்சுட்டே, சவுண்ட்ஸ் வச்சுட்டே நான் இந்த வேர்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இவ்வளோ வேர்ட்ஸும் உங்களால படிக்க முடியும் ஜஸ்ட் பை 13 சவுண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, இன்னும் போக போக நம்ம எவ்வளவு சூப்பரா படிக்க முடியும்னு பாருங்க. இப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. க ஆட், h a hat, r at rat, m at mat, and first படிக்க வரலன்னா நல்லா இழுத்துட்டு படிங்க, ஒன்னும் அவசரமே கிடையாது. stand, stand, and hand, ask, pet, pet, set, set, net, net, met, met, cap, cap, app, map, has, as, has, hit, hit. Okay? Ten, ten. hen, hen, hen. இப்ப இங்க பாருங்க 10. இப்ப இது எல்லாமே n words. இப்ப p போட்டா 10 ஆயிடுது, t போட்டா 10 ஆயிடுது, h போட்டா hen ஆயிடுது, m போட்டா men ஆயிடுது, d போட்டா 10 ஆயிடுது. இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு ஃபாஸ்ட் ரீடிங் வரும். ஏன்னா நம்ம n நம்மளுக்கு படிக்க தெரியும். அப்ப நம்ம வெறும் n-க்கு பக்கத்துல t போட்டா 10, ஹென்னு, பென்னு, மென்னு, டென்னு. இப்ப இந்த இடத்துல என்னு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துடுச்சு. இது ஆல்ரெடி எனக்கு படிக்க தெரியும் என்னன்னு. எண்டு, எண்டு. கட்ட கட்ட கட்டன்னு ஃபாஸ்டா உங்களுக்கு சைட் ரீடிங் மாதிரி ஃபாஸ்டா படிக்க வந்துடும். இங்க பாருங்க, இப்ப நம்மளுக்கு எண்டு தெரியும். இதுக்கு முதல்ல ஸ் போட்டா செண்டு, எண்டு போட்டு அப்புறம் உங்களுக்கு இம்ம போட்டா மெண்டு. இங்க பாருங்க, செண்டு, மெண்டு. அதே மாதிரி இங்க பாருங்க என்ட் வேர்ட்ஸ். இங்க ஆல்ரெடி இஎன்டி என்ட் உங்களுக்கு படிக்க தெரியும். ட என்டர், டென்ட், ர் என்டர், ரெண்ட், ஸ் என்டர், சென்ட், ம் என்டர், மென்ட், கேன், மேன், ரேன், சாண்ட். ஓகே, இது எல்லாமே ஆன் வேர்ட்ஸ். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் வருது பாருங்க. ஆன், மேன், ரேன், சாண்ட். ஓகே, ஹேண்ட், அந்த மாதிரி. கிளியர்? எடுத்துட்டு வா போ. இத கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க இன்னொரு வாட்டி. எழுதிட்டீங்கன்னா நான் அடுத்ததுக்கு போறேன். எழுதிட்டீங்கன்னா டீன் டைப் பண்ணுங்க. ஆல் ரைட், சீன் டைப் பண்ணிட்டீங்க. ரைட். இப்போ நம்ம இதுல வந்து பாருங்க, we can see உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரலும் நீங்க இங்க கத்துக்கலாம். இங்க பாருங்க, நான் இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸும் காமிச்சேன். இப்போ உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரலும் நீங்க இவ்வளோ நான் சொல்லி கொடுத்த வேர்ட்ஸ்ல இத்தனை சிங்குலர் ப்ளூரல் நீங்க எழுதலாம். பென், எஸ் ஆட் பண்ணா பென்ஸ், ஹேட்ஸ், கேப். அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் என்னன்னா, சிங்குலர்னா ஒத்தையில இருக்குது, ஒருமை பென் சொல்வீங்களா, ஒருமை ஒருமை. அண்ட் ப்ளூரல்னா நிறைய இருக்கிறது. ஓகேங்களா? ஒண்ணுக்கு மேல இருந்தா அது ப்ளூரல், ஒன்னா இருந்தா சிங்குலர். கேப், caps, rats, rats, cats, cats, tap, taps, taps.
மேன். இது பாருங்க, இந்த ஸ்டார் போட்டிருக்கேன் ஏன்னா இது இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன். ஏன்னா இதோட ஸ்பெல்லிங்கே மாறுது. மேன், மென், சைல்டு, சில்ட்ரன் அந்த மாதிரி எல்லாம் வந்தா அது இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ். இது எஸ் எல்லாம் ஆட் பண்ற மாதிரி வந்தா அது ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கிராமர் கிளாஸ்ல நடத்தி இருப்பாங்க நான் நம்புறேன். பட் நானும் அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு ரீகேப் பண்ணிடுறேன். பின், பின்ஸ், சின்ஸ், டின்ஸ். இப்போ உங்களுக்கு டக் டக்குன்னு படிக்க தெரியணும் மக்களே. இங்க பாருங்க, ஆண்ட், ஆண்ட், ஆன்ஸ். ஸ்டிக், இங்க பாருங்க கான்சனன்ட் சேர்ந்து வருது. ஸ்டிக். சிகே ரெண்டுமே வந்தா ஸ்க தான் ஒரு வாட்டி தான் படிக்கணும். இந்த சிகே எப்போ போடுறது, க எப்போ போடுறது நான் திருப்பி சொல்லி தருவேன் உங்களுக்கு ரூல்ஸ்ல. ஸ்டிக், ஸ்டிக்ஸ். இது பாருங்க, கிட்டன். கிட்டன்னா என்னது? பூனை குட்டி. கேட்னா பூனை, பெரிய பூனை. கிட்டன்னா சின்ன பூனை, பேபி பூனை. கிட் டென். இங்க பாருங்க நான் சொல்லி கொடுத்தல, 1 2 double I do. கிட்டென், கிட்டன்ஸ். பேன், பேன்ஸ். பேன், பேன்ஸ். ஓகே, எழுதிட்டீங்க. இப்ப நான் ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு இதுல பண்ணி வச்சிருக்கேன் வேர்ட் வால்ல, உங்களுக்கு ரீகேப் பண்றதுக்காக. ஸோ நீங்க பாருங்க, இப்போ நான் ஷேர் பண்ற ஆக்டிவிட்டி. உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்காக நான் கேம் ஷேர் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு இங்க ஒரு டென்ட் இருக்கு, இங்க ஒரு பூனைக்குட்டி இருக்கு, ஒரு பூனை தான் இருக்கு. இங்க வந்து மேன், ஒரு ஆளு தான் இருக்காங்க. இங்க வந்து நிறைய பென்ஸ் இருக்கு. பென் இல்ல, இங்க பென்ஸ், எஸ் ஆட் பண்ணும், ப்ளூரல். இங்க பாருங்க நிறைய பூனைகள் இருக்கு. ஓகே, ரைட். இங்க பாத்தீங்கன்னா நெஸ்ட் இருக்கு. இங்க ஹென், ஒரு ஹென் தான் இருக்கு. இங்க ஒரு கேப் தான் இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு? மேப் இருக்கு. இங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க? மேன், மென். இது வந்து மென். நிறைய பேர் இருந்தா மென், ஒரு ஆளா இருந்தா மேன். இப்ப நம்ம போய் வேர்ட்ஸ படிச்சு படிச்சு இங்க எடுத்துட்டு வருவோம். என்ன, மென்னு, மென்னு. அப்ப என்ன போடுவீங்க? எங்க இருக்காரு மென்னு? மென்னுன்றவங்க நிறைய பேரு எங்க இருக்காங்க? அங்க இழுத்துட்டு போய் நம்ம அதை வைக்கணும். இங்க பாரு, அதுதான் மென். இப்ப அடுத்தது நீங்களே கூட்டி படிக்கணும். ஓகே மக்களே, எல்லாரும் கூட்டி படிங்க. நெஸ்ட், நெஸ்ட். நெஸ்ட் எங்க இருக்கு? இங்க. கூடுன்றது நெஸ்ட் இங்க இருக்கு. அடுத்தது பாருங்க, கேட்ஸ், கேட்ஸ். நிறைய கேட்ஸ், ப்ளூரல் எஸ் போட்டிருக்கு. அதனால ஒரு பூனை கிட்ட கூட்டு போக கூடாது. நிறைய பூனை எங்க இருக்கு? அங்கதான் இதை கூட்டி போய் வைக்கணும். இங்க பாருங்க, கேட்ஸ். ஓகே, கேட்ஸ், நிறைய பூனை இருக்கு, எஸ் தான். இங்க மேப், மேப். மேப் எங்க இருக்கு பாருங்க, இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்தது பாருங்க, கேட். வெறும் ஒரு கேட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இந்த கேட் கிட்ட கூட்டினாந்து விட்டுடுறேன். மேனுனா ஒரு ஆளு, மென்னுனா தான் நிறைய பேர். அப்போ மேன் இங்க எடுத்துட்டு வருவேன். அடுத்தது பாருங்க, கேப். ஒரு கேப் தான் சொல்லியிருக்காங்க, நான் ஒரு கேப் கிட்ட கொண்டு போய் வச்சிடுறேன். டென்ட், டென்ட், டென்ட். இதுதான் டென்ட். பென்ஸ், எஸ் போட்டிருக்கு. பென்ஸ், நிறைய பென்ஸ் பத்தி பேசுறாங்க. அப்ப நான் இங்கேதான் எடுத்துட்டு வருவேன். ஹென்னு, ஒரு ஹென்னு பத்தி சொல்றாங்க, இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா? எல்லாமே கரெக்டா இருக்கா? செக் பண்ணுவோமா நம்ம? சப்மிட் பண்ற ஆன்சர்ஸா கரெக்டா இருக்கா எல்லாமே? வெரி குட். ஓகே, வெரி குட். இப்போ நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடுச்சு. இப்ப நான் இன்னொரு இதே மாதிரி கேம் பண்ண போறேன். பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கு சென்டென்ஸ், இப்போ குட்டி குட்டி சென்டென்ஸ் நம்ம படிக்க போறோம். பாருங்க, இது பாருங்க சென்டென்ஸ். பாருங்க, இது எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு படிக்க தெரியணும். இட், இட் இஸ், இஸ் இட் இஸ் இது என்னது? இது வந்து குழிய வந்து இங்கிலீஷ்ல பிட்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே பேர்ல தான் ஆரம்பிக்குது. பட் அப்போ அடுத்த சவுண்ட் என்னது வருது? பிட், இ, ஐ பத்தி சவுண்ட் வருது. பட் அகைன் இங்க பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன்லயும் ஐ இருக்கு, டி ஆப்ஷன்லயும் ஐ இருக்கு. அப்ப நம்ம கடைசி சவுண்ட் என்ன வருது? பிட், டி வருது. அதனால நம்ம இதை தான் சூஸ் பண்ணோம், டி ஆப்ஷன்.
பி ஆப்ஷன்ல என்ன வருது? பின்னு வருது. நம்மளுக்கு பின்னு வேண்டாம், பிட்டு தான் வேணும். சோ நான் டி ஆப்ஷன்ல இருக்கிறது தான் சூஸ் பண்ணுவேன். நீங்க என்ன கவனிக்கணும்னா எல்லா ஆப்ஷன் உள்ள வேர்ட்ஸ் உங்களுக்கு படிக்க தெரியும். ஓகேங்களா? இது பாருங்க, இட் இட் இஸ் அ டேஷ். இது ஒரு குழா, அத டேப்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆப் 3 சத்தம் கேக்குது. அப்போ டேல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் அண்ட் சி ஆப்ஷன்ல தான் இருக்கு. பட் நம்மளுக்கு டேக்கு அப்புறம் என்ன சவுண்ட் கேக்குது? ஆன்ற சத்தம் கேக்குது. அப்போ நம்ம ஆன்ற சத்தம் பி ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஆப். சி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு, டிப். அப்ப நம்ம பி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவோம், டேப். ஓகே, இது ஒரு குழா, இது ஒரு பிட்டு, குழி அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்மால் சென்டென்ஸ் பண்றோம். இட் இஸ் அ டேஷ், இட் இஸ் அ பின். இது வந்து பின். இப்ப பேர்ல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் சி ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. சோ இது ஈஸி நம்மளுக்கு. ஓகேயா? மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இது டேல ஆரம்பிக்குது, இது ஸ்ல ஆரம்பிக்குது, இது வந்து ட. ஓகே, சோ நம்ம பின் இதுதான் சூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அ டேஷ், இட் இஸ் அ டேஷ் அப்படி நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, ஃபோர்த் ஒன் பார்க்கிறோம். இட் இஸ் அ பேன். இது வந்து பேன். அப்போ pan. இது எல்லாமே பேர்ல ஆரம்பிக்குது. பட் pan. அப்போ இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? பேன். அடுத்தது டின். இது என்னது? டின். இது வந்து இன் ஆயிடுச்சு, இது பின் ஆயிடுச்சு, இது நாப். நாப்னா ஒரு குட்டி தூக்கம். அப்போ டின் இதுதான் கரெக்ட். நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். ஏபிசிடின்னு சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. இட் இஸ் அ டேஷ். என்னது இது? டேஷ் என்னது? இது வந்து ஒரு ஹேட் கிடையாது, இது வந்து கேப். ஹேட் வந்து வித்தியாசமா இருக்கும். சோ நம்ம வந்து கேப்பை தான் டிக் பண்ணணும். சாட் பாக்ஸ்ல எல்லாம் டைப் பண்றீங்க. சோ ஆப், சி ஆப்ஷன் தான் கரெக்ட். வெரி குட், கேப். அடுத்தது பாருங்க, இட் இஸ் அ டேஷ். இது வந்து ஒரு கோழி, ஹென். அப்ப ஹென்ன்றது என்னது? இது வந்து மென் ஆயிடுச்சு, இது ஹென் ஆயிடுச்சு, இது வந்து ஹிப் ஆயிடுச்சு. ஹிப். ஹிப்னா நம்மளோட லோவர் பார்ட் ஆஃப் த பாடி தான் ஹிப். இது வந்து ஹென். அப்ப பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, இட் இஸ் அ. இத பார்த்த உடனே கேட்னு போய் டிக் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணணும் நம்ம? இட் இஸ் அ. இது பூனை குட்டி. அப்ப நம்ம கிட்டன்ன்ற வார்த்தையை தான் டிக் பண்ணணும். இங்க கேட்டும் எடுக்க கூடாது, கேட்ஸும் எடுக்க கூடாது. கவனமா இருக்கணும் கேள்வி என்ன கேட்டிருக்குன்னு. நிறைய பேர் ஏ ஆப்ஷன் டைப் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பி ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாது, இதுதான். கிட் டென், கிட்டன். வெரி குட். அடுத்ததாக 9வது ஆப்ஷன், இட் இஸ் அ. இது வந்து ஒரு டென்ட். அப்ப டென்ட்ல எத்தனை சத்தம் கேக்குது? 4 சத்தம் கேக்குது. 4 சத்தம். பட் இங்க வந்து ஏ ஆப்ஷன்ல 3 சத்தம் தான் இருக்கு, பி ஆப்ஷன்ல 3 சத்தம் தான் இருக்கு. சோ சி ஆப்ஷன் இஸ் டென்ட். ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இட் இஸ் அ பென். பென், ஒரு பென். சோ ஏன்றது சைட் வேர்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஏ வந்து தனியா வரும்போது ஆவும் சொல்லாது, ஏவும் சொல்லாது. இட் இஸ் அ பென். அப்படி தான் சொல்லும். பென், பென். இது எல்லாமே பீல ஆரம்பிக்குது, ப சவுண்ட்ல ஆரம்பிக்குது. பட் நம்மளுக்கு ஏ இல்ல, என், பென். வெரி குட் மக்களே, எல்லாரும் சூப்பரா வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே 10 out of 10 கிடைச்சிருச்சு. ஓகே, வெரி குட், சூப்பரா டைப் பண்ணிருக்கீங்க எல்லாருமே. கேஜி தேஹி அண்ட் சாப்பு மல்கண்டா அவர்களே சூப்பர்வா டைப் பண்ணிருக்கீங்க. நான் நம்புறேன் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா டைப் பண்ணுங்க, இல்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் சந்திப்போம், இன்னும் நிறைய வேர்ட்ஸ் படிப்போம், இன்னும் நிறைய சென்டென்ஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தா திருப்பி டைப் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு நான் செஷனை முடிக்கிறேன். நோ டவுட்ஸ்? ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். கிளியர், வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நன்றி, வணக்கம்.